1/10/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இந்த நவராத்திரி விரதத்தை பற்றி 2 நாளாக தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த 2வது நாள் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறத பற்றி ரொம்ப சொல்லுவாள், விசேஷம்னுவாள். இன்றைக்கி வந்து அம்பாளை வந்து இப்போ அந்த 4 வயசு குழந்தைய உட்கார வச்சு கல்யாணியாக தியானம் பண்ணி இன்றைக்கி அம்பாள் வாராகி ரூபத்தில் வந்து யுத்தத்துக்கு கிளம்புறதா ஒரு ஐதீகம். அந்த குழந்தைய கல்யாணியாக பாவித்து நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு வந்து இனிப்புகள்லாம் கொடுத்து உபச்சாரிகாது பாத்தியார்க்கியங்கள்னு சொல்வாள், அம்பாளுக்கு சமர்ப்பித்து இன்றைக்கி விசேஷமாக கொண்டாடுவாள். இன்றைக்கி வந்து வாத்தியங்களில் வீணை விசேஷம். ஒரு விஷயம் பாருங்கள், இந்த நவராத்திரியில் நல்ல பாடல்கள் புல்லாங்குழல், வீணை, மிருதங்கம் இதை பயன்படுத்துகிறா. ஒரு ராகத்தை பாட சொல்கிறா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோலம் போகிறதுல கூட இன்றைக்கி வந்து மலர்களால் கோலம் போகிறது விசேஷம்வா. நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், கேரள பக்கங்களில் பார்த்திங்கன்னா பூக்களால் அலங்காரம் பண்ணுவாள், பூக்கோலம். அந்த மாதிரி மலர்களால் கோலங்கள் போகிறது விசேஷம்வா. அம்பாளை செண்பகப்பூ மறுவாழை இன்றைக்கி அர்ச்சிக்கிறது ரொம்ப விசேஷம். வாராகியை பற்றி உங்களுக்கு தெரியும், சத்துருக்களை வந்து அழிக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாராகிக்கு உண்டு. உங்களுக்கு வந்து வாராகிக்கு சத்துருக்களை அழிக்கக்கூடிய அற்புத சக்தி உண்டு. வாராகி நிறைய உண்மந்த வாராகி, சொப்பன வாராகி, இப்படி நிறைய சொல்வாள். இதில் இந்த வாராகிக்கு இருக்க தன்மைன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான சக்தி சத்துருக்களை அழிக்கிறது, பதவி பலம் பெற்றுக் கொடுக்கறது. இன்றைக்கி அம்பாளை வந்து காம்போதி ராகத்தால் பாடி பூஜிக்கிறதும், வீணை வாசித்து அம்பாளை சந்தோஷப்படுத்துறதும், அதேமாரி 4 வயசு குழந்தைய உட்கார வச்சு கல்யாணி ரூபமாக இருந்து அவங்க குழந்தைய வேண்டிய அந்த தாம்பூலங்கள்லாம் கொடுத்து உபசரித்து அம்பாளை வந்து குழந்தை ரூபத்தில் பூஜிக்கிறதும் மகத்தான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாள். பொதுவாக குழந்தைகளை பூஜை பண்ணும்போது 4லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளை தான் நவராத்திரியில் கொஞ்சம் சிறப்பாக சொல்கிறா. ஆனால் வேறு சில பூஜைகள்லாம் உண்டு. குமாரி பூஜைகள்லேயும் உங்களுக்கு தம்பதி பார்வதி பரமேஸ்வரனா தம்பதி பூஜையும் சுவாசினி பூஜையும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறோம். சுமங்கலி பூஜை அதை பற்றிலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில். இன்றைக்கி 3வது நாள் நம்ம செய்யக்கூடிய பூஜையை பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த பூக்கோளம் போகிறதுனால அந்த வீட்டில் ஒரு சுகந்தம் கிடைக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள்லாம் மறையும். சிலர் வீடுகளில் கூட ஜலத்தில் பூக்களை போட்டு வைக்கிற வழக்கங்களை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த பூக்களுக்கு ஒரு அற்புதமான தன்மை உண்டுன்னு சொல்லுவாள். அதனால் இன்றைக்கி கட்டாயம் 3வது நாள் அன்றைக்கி தொடர்ந்து முதல் நாள் 2வது நாள் சொன்னோம். 3வது நாள் அன்றைக்கி வீணை வாசிக்கிறதும், காம்போதி ராகத்தை பாட சொல்லி கேட்குறதும், அம்பாளோட ஸ்துதிகளை சொல்கிறதும், அம்பாளை வந்து வாராகி ஸ்வரூபமாக நமஸ்காரம் பண்ணி பூஜிக்கிறதும், கேசரி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த கோதுமை ரவையில் இனிப்பு பண்ணுவாள். கேசரி கோதுமை ரவையை உடைச்சி இனிப்பு பண்ணுவோம். அது பண்ணுறதும் பண்ணி காராமணி சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதும் 3வது நாள் அன்றைக்கி ரொம்ப சிறப்பானது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நாள் முன்னால் நாங்கள் சொல்லிகிட்டே வரோம். அது ஏன் ஒரு நாள் முன்னே சொல்கிறோம், 2 நாளைக்கு முன்னே சொல்கிறோன்னா அப்போ தான் கேட்குறவா செயல்படுத்த முடியும். ஒருவேளை இன்றைக்கி காலம்புற சொல்கிறோன்னா சாயந்தரமே செயல்படுத்த முடியாது இல்லையா? அதுக்காக ஒரு நாள் முன்னே சொல்லிட்டு வரோம். அதனால் நவராத்திரியோட 3வது நாளோட சிறப்பை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம். சாதாரணமாக அம்பாளோட உபாசனை இருக்கிறவா நவாவரண பூஜை பண்ணுவாள். சில பேர் கணபதி தர்ப்பணம் இருக்குது, அதை காலம்புற வெளில கணபதி தர்ப்பணம் பண்ணுவாள். தேவி மகாத்மியை பாராயணம் பண்ணுவாள். ஆனால் எப்படி இருந்தாலும் அஷ்டமி அன்னைக்காவது இந்த தேவியை கொண்டாடுறது ரொம்ப முக்கியம். சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்க முடியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. ஒரு நிமிஷம். என்ன பேண்ட் செப்பல் பண்ணுமா? இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா? செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிப்பாடா.